ණයෙන් මිදීමට දෙවියන් වහන්සේ පෙන්වන පියවර 10ක්. கடனிலிருந்து வெளியே வர தேவன் காட்டும் 10 படிகள். மிகதா වැදගත්. இது ரொம்ப முக்கியம். පළවෙනි දවස් අපි බැලුවා ණයෙන් එළියට එන්න පුළුවන් කියලා. முதலாவது நாள் நாம் பார்த்தோம் கடனிலே இருந்து வெளியே வரலாம் என்று. දෙවෙනි දවසේ බැලුවා ණයට හේතු මොනවාද කියලා. இரண்டாவது நாள் நாம் பார்த்தோம் கடனுக்கான காரணம் என்ன என்று. තුන්වෙනි දවසෙත් බැලුවා ණයට හේතු මොනවාද කියලා. மூன்றாவது நாளிலும் நாம் கவனித்தோம் இந்த கடனுக்கான காரணம் என்ன என்று. හතරවෙනි සතියේ நான்காவது கிழமையில ණය ගත්තම අපිට එන භයංකර දේවල් මොනවාද? கடனை எடுத்ததும் நமக்கு வருகிறதான பயங்கரமான මම காரியங்கள். මේ දේශනාව ලෑස්ති කරන වෙලාව මගේ ඇසුත් විවුර්ත වුණා. நான் இந்த பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டது. අද මම ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு මේ சொல்கிறேன் දේශනාව පස්සේ இந்த பிரசங்கத்துக்கு பின்பு ඔබගේ ජීවිතේ නිදහස අනිවාර්යෙන් අවශ්‍යයි. நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. තව සති දෙකක් මම කතා කරන්න යනවා. இன்னும் 2 வாரங்கள் நான் பேச ලබන போகிறேன். සතියේ வருகிற கிழமை ඔබගේ ණය අනිවාර්යෙන් ඉවත් වෙයි කියලා. நிச்சயம் உங்கள் கடன் தீரும் என்று බයිබලයේ සමහර අය සමග තුලින් කතා කරන්න යනවා. வேதத்திலே ஒரு சிலரை குறிப்பிட்டு நான் பேச ඊට போகிறேன். පස්සේ ඊළඟ සතිය අන්තිම සතිය. அதுக்கு அடுத்த வாரம் கடைசி வாரம் අනාගත පණිවිඩ 21ක්. தீர்க்க தரிசன வார்த்தைகள் 21, ඇදහිල්ලේ ප්‍රකාශ 21ක්. விசுவாச அறிக்கை අපි 21 හැම කෙනාම කියන්න යනවා. நாம் எல்லோரும் சொல்ல போகிறோம். අනිවාර්යෙන් ඔබගේ නිදහස පටන් ගන්නේ. நிச்சயமாகவே உங்கள் விடுதலை අද ஆரம்பமாகும். අපි බලන්න යනවා இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ණයෙන් එළියට එන්න පිණිස ණයෙන් මිදීමට දෙවියන් වහන්සේ පෙන්වන පියවර 10ක්. கடனிலிருந்து வெளியே வர தேவன் காட்டுகிற 10 படிகள். ණයක් කියන එක එක දවසෙන් ආපු දෙයක් නෙවෙයි. இந்த கடன் என்பது ஒரு நாளிலே வந்ததல்ல. නමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ප්‍රඥාව උන්වහන්සේ දෙයි ඒකෙන් ඔබට එළියට එන්න. ஆனால் தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு அதிலே இருந்து வெளியே ඔබ வர. අනිවාර්යෙන් එළියට එයි. நிச்சயமாகவே நீங்கள் வெளியே තඹ வருவீர்கள். සතයක් ණය නැතුව ඔබ එළියට එනවාමයි. ஆமென். ஒரு சதமேனும் கடன் இல்லாமல் நிச்சயம் நீங்கள் வெளியே வருவீர்கள். බයිබලයේ දිවිතිය කතාව வேதத்திலே உபாகமம் 8වෙනි පරිච්ඡය 8ாம் அதிகாரம் 18වෙනි වචනය. 18வது வார்த்தை. මා මේ ආරක්ෂා කරන්න යන ඔබගේ ජීවිතයේ මේ දේ උදෙසා. நான் இப்பொழுது ஜெபிப்பேன் உங்களுக்கு இந்த காரியங்களுக்காக. ඔබේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ සිහි කරන්න. මක්නිසාද ඔබ ඔබේ පියවරුන්ට දිවුලා තමන්ගේ ගිවිසුම අද තිබෙන්නක් මෙන් ඉෂ්ට කරන පිණිස ඔබට සම්පත් ලබා ගැනීමට පුළුවන්කම දෙන්නේ උන්වහන්සේ. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் දෙවියන් වහන්සේව සිහි කරන්න. தேவனை நினைப்பாயாக. ඔබගේ දෙවි පියාණන් වහන්සේ හිතන්න. உங்கள் தேவ பிதாவை ඒ ඔබ හිතන මොහොතේ நீங்கள் அப்படி நினைக்கும் பொழுது එහෙම හිතන මොහොතේ அப்படி நினைக்கும் பொழுது සම්පත ලබා ගැනීමට පුළුවන්කම උන්වහන්සේ ලබා දෙයි. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கூடிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබගේ ණය ඉවර වෙන්න உங்கள் கடன் தீர දෙවියන් වහන්සේව හිතන්න. தேவனை நினையுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට අනිවාර්යෙන් උදව් කරයි. தேவன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். හලෙලූයා. ஹalleluya. මම මේ දවස්වල நான் இந்த நாட்களிலே ණය ඇයි ඔබගේ ජීවිතයට ආවේ කියලා මම පෙන්නුවා. கடன் ஏன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தது என்பதை காட்டினேன். දෙවියන් වහන්සේ කවදාත් ප්‍රශ්නය පමණක් පෙන්වන්නේ නැහැ. ඒකට අවශ්‍ය විසඳුමත් උන්වහන්සේ පෙන්වයි. தேவன் ஒரு நாளையும் பிரச்சனையை மாத்திரம் சுட்டி காட்டுவதில்லை, அதற்குரிய தீர்வையும் அவர் வெளிப்படுத்துவார். ඊසාල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் මිස්ර දේශෙන් කානාන් දේශ යන මොහොතේ எகிப்து தேசத்திலே இருந்து கானானுக்கு ඉස්සරහා செல்லும் ලොකු රතු මුහුදක් තිබුණා. முன்பாக பெரிய செங்கடல் இருந்தது. ඒ දෙපැත්ත කඳු තිබුණා. 2 பக்கமும் மலை இருந்தது. පිටිපස්ස අමුදාව එලෝගෙන එනවා. பின்னாலே சேனைகள் துரத்தி வருகிறார்கள். ස්වාමීන් වහන්සේ කිව්වේ නෑ. கர்த்தர் சொல்லவில்லை, මේ කන්ද දෙස බලන්න. இந்த மலைகளை பாருங்கள், පිටිපස්ස අමුදාව බලන්න. பின்னாலே சேனையை ඉස්සරහා பாருங்கள், රතු මුහුද බලන්න. முன்னாலே செங்கடலை பாருங்கள். උන්වහන්සේ බය ගැස්සුවේ නෑ. அவர் பயம் காட்டவில்லை. උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ඔයාට මේ ප්‍රශ්න තිබුණත් හරි உனக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் ඔයගොල්ලෝ ඉස්සරහට යන්න. நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். ඉදිරියට
සමුද්‍රයට යන්න முன்னால் මම செல்லுங்கள் රතු මූද දෙබෑ කරන්නම් කියලා කිව්වා. நான் செங்கடலை பிளக்கிறேன் අද என்றார். දෙවියන් වහන්සේ ඕගලන්ට කියන එකයි. இன்று தேவன் உங்களுக்கும் அதை தான் ලක්ෂ சொல்கிறார். ගණන් මිලියන් ගණන් කෝටි ගණන් ණය තියෙන පුළුවන්. ඔබ ඉස්සරහට යන්න, ඔබ අත තබා කරන්න, ඔබගේ ව්‍යාපාර කරන්න, දියුණුව උදෙසා යමක් කරන්න, මම ආස්කම් කරන්න. லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு கோடி கணக்கு கடன் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ முன்னோக்கி செல், உன் வியாபாரத்தை செய், உன் காரியங்களை செய், நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்று. ණය කියලා එක තැන ඉන්න එපා. கடன் என்று ஒரு இடத்துல இருக்க ප්‍රශ්න வேண்டாம். කියලා ඉන්න එපා. பிரச்சனை என்று இருக்க උන්වහන්සේ வேண்டாம். කියනවා அவர் சொல்லுகிறார், අද විශ්වාස කරලා இன்று விசுவாசித்து ඉස්සරහට යන්න. முன்னால் செல். මම ණය වලින් ඔබ එළියට நான் ගේනවාමයි. கடனிலே இருந்து உன்னை வெளியே අපි கொண்டு අත්වල வருவேன். සඳිල උන්වහන්සේ ප්‍රශංසා කරමු. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ආමේන්. ஆமென். ණයෙන් එළියට එන්නට ණයෙන් මිදීමට දෙවියන් වහන්සේ පෙන්වන පියවර පළවෙනි එක. கடனிலே இருந்து வெளியே வருவதற்கான படிகளிலே முதலாவது படி මම හිතන විදියට நான் நினைக்கிற வண்ணமாக දෙවියන් වහන්සේ හිතනවා. தேவனும் நினைக்கிறார். පළවෙනි කාරණාව முதலாவது காரியம் ඔබගේ ස්ථාවරය සිංහලෙන් කොහොමද දෙන්නේ? ඔබගේ තත්වය පිළිගන්න. உங்கள் நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். නිකම් බොරුවට කලස් පෙන්නන්න එපා. சும்மா பொய்க்கு கலஸ் காட்ட வேணாம். නිකන් හොඳට ඉන්න වගේ පෙන්නන්න சும்மா එපා. நல்லா இருப்பது போல நடிக்க வேணாம். ඇත්ත පිළිගන්න. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். මට මේක කැමතියි. எனக்கு இது விருப்பம். කෙනෙක් තමා වැරදි කිව්වත් මම වැරදි කියලා පිළිගන්න ඕනේ. ஒருவர் தவறு செய்தால் தான் தவறு என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளும். වැරදි වගේ හිටියත් වැරදි නැති වගේ හිටියත් தவறு இல்லாதது போல இருந்தால் මමත් ගණන් ගන්නවා. நான் கணக்கெடுக்க மாட்டேன். හිතෝපදේශ 28:3 සඳහන් කළ දෙනවා நீதிமொழிகள் 28:3 கூறப்படுகிறது, තමන්ගේ පාපය තමන්ගේ වරද සංගවන්නා සපල නොවන්නේ සපල වෙන්නේ නැහැ. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ඔබ අංගන්න එපා. நீங்கள் ஒழிக்க வேண்டாம். ඇත්තයි. உண்மை. මට මේ තත්වය තියෙනවා. எனக்கு நான் இருப்பது இந்த நிலையிலே தான். ඔබ පිළිගන්න. ඔබගේ තත්වය පිළිගන්න. உங்கள் நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ඒක තමයි වැදගත් වෙන්නේ. அதுதான் முக்கியமானது. අද උගාක් දෙනෙක් ඉන්ද්‍ර- තමන්ගේ ඇත්ත ආර්ථික තත්වය පිළිගන්නේ නැහැ. இன்று அநேகர் அவர்களுடைய உண்மையான பொருளாதார நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை. ඔබයි ගෙදර අයට පිළිගන්න. நீங்கள் உங்கள் வீட்டாருக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இருப்பது இந்த நிலை අද என்று. මම ණයෙන් ඉන්නේ කියලා. இன்று நான் இருப்பது ඒක கடனிலே, ප්‍රශ්නෙන් ඉන්නවා කියලා. இந்த பிரச்சனையிலே இருக்கிறேன் என்று. ඒතර තමයි ගෙදර අරි වෙන්නේ. அப்பொழுதுதான் வீடு சரியாய் මෙතන நடக்கும். ඉන්න උගාක් ගෑනුවගේ ප්‍රශ්න තියෙනවා. இந்த இடத்துல இருக்கிற நிறைய பெண்களுடைய பிரச்சனை இருக்கிறது. ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? அவங்க என்ன செய்வாங்க? ඒගොල්ලන් මැනේජ් කරන වගේ පෙන්නනවා. அவர்கள் அதை சரிப்படுத்துவது போல காட்டிக்கொள்வார்கள். ඒගොල්ලන් ගෙදර හොඳට ගෙනියන වගේ පෙන්නනවා. அவர்கள் வீட்டை நன்றாய் கொண்டு போவது போல තව තව காட்டிக்கொள்வார்கள். ණය වෙනවා. இன்னும் கடன் படுகிறார்கள். ඔබගේ තත්වය ඉස්සලා පිළිගන්න. உங்கள் நிலையை முதலாவது අද ஏற்றுக்கொள்ளுங்கள். උගාදනේ පිළිගන්නේ නැහැ. இன்று அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. කොහොමරි කව කරන්න පුළුවන්. කොහොමරි කව කරන්න. මරි ගස්සන්න පුළුවන්. எப்படியாவது இது சமாளிக்கலாம், எப்படியாவது இது சமாளிச்சு පස්සේ බලමු. පස්සේ බලමු. பின்னால பார்க்கலாம். இல்லை, ඔබගේ තත්වය අරියට පිළිගන්න. உங்களுடைய நிலையை சரியாய் ඉස්සලා ஏற்றுக்கொள்ள ඔබ පිළිගන්න. முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள කාරණා තුනක් පිළිගන්න. 3 காரியத்தை நினைவு கூறுங்கள். ඔබට කොච්චරක් ණය තියෙනවද? உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது? මගෙන් කවුද රැව්වත් என்னிடத்தில் யாராவது கேட்டா මම අරි ගණන් කියනවා. நான் சரியான கணக்கு சொல்வேன். ඔබට පුළුවන් අරි ගණන් කියන්න. உங்களுக்கு முடியுமா இருக்குமா சரியான கணக்கு சொல்ல? පිළිගන්න. ஏற்றுக்கொள்ளுங்கள். ආස්කම් වෙයි. அற்புதம் நடக்கும். මට කෝටි දෙකක් ප්‍රශ්න තිබුණා. எனக்கு 2 கோடி பிரச்சனை இருந்தது. මම කතා කළා කෙනෙක්ට. நான் ஒருவரோடு பேசினேன். මට මෙච්චර ප්‍රශ්නක් තියෙනවා කියලා. எனக்கு இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. දවස් 4ක් කියන්නේ. 4 நாள் போகல. මගේ ඔෆිස් එකේ ලක්ෂ දෙකක් මගේ කෝටි දෙකක් මගේ මේසේ තිබ්බා. என்னுடைய ஆபீஸுக்கு வந்தார். என் மேசையில 2 கோடியை வைத்தார். ප්‍රශ්නේ ඉවරයි. பிரச்சனை முடிந்தது. ඉස්සෙල්ලා පිළිගන්න. முதலாவது ஏற்றுக்கொள். නබවන්න ඔබට කොච්චර ණය තියෙනවද? முதலாவது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது? සමහරකට ගාණක් නැහැ. சிலருக்கு கணக்கு இல்லை. තියෙනවා පාස්ටර්. இருக்கு பாஸ். ණය ටිකක් තියෙනවා. கொஞ்சம் கடன் இருக்கு. කීයක් තියෙනවද? எவ்வளவு இருக்கு? ණය ටිකක් තියෙනවා. இல்ல கொஞ்சம் கடன் இருக்கு. ඔබ හරියට පිළිගන්න මේක තමයි මගේ ප්‍රශ්න කියලා. நீங்க சரியா ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் என் பிரச்சனை என்று. මගේ ණය මෙච්චරයි. என் கடன் இவ்வளவு இருக்கிறது. මට ලැබෙන්නේ මෙච්චරයි. ආදායම මෙච්චරයි. என் வருமானம் இவ்வளவு. මම හම්බ කරන්නේ මෙච්චරයි. நான் මගේ පඩිය சம்பாதிப்பது මෙච්චරයි. இவ்வளவு. මගේ වීදම් මෙච්චරයි. என் செலவு இவ்வளவுதான். ඔබගේ වීදම කීයද? உங்க செலவு எவ்வளவு இருக்கு? හැම දවසම ලියා ගන්න. මෙච්චර ගියා මේකට ගියා මේකට ගියා. මාස අන්තිම
කැල්කුලේට් කරලා බලන්න. ඔබ කොච්චරක් ගිහිලා තියෙනවද කියලා. ஒவ்வொரு நாளும் எழுதுங்க உங்கள் செலவு இவ்வளவு போனது இவ்வளவு போனது கடைசி மாதத்திலே முடிவிலே நீங்கள் அதை கணக்கிட்டு பாருங்கள் மாதம் எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது என்று. අද තීරණයක් ගන්න මේවා ලියන්න ණය ටික. இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்க இந்த கடன்களை எல்லாம் எழுதி. ආදායම කීයද? வருமானம் எவ்வளவு? මම මේම තමයි එළියට ආවේ. நான் இப்படிதான் வெளியே வந்தேன். මගේ වීදම් කීයද? என் செலவு எவ்வளவு? අද පටන් ගන්න. இன்று ஆரம்பியுங்கள். මේක කොහොමද ලියන්නේ කියලා මම 9 වෙනි කොටස කියලා දෙන්නම්. இது எப்படி எழுவது என்பதை 9வது பகுதியிலே நான் சொல்லுகிறேன். පළවෙනි එක முதலாவது අවංකව පිළිගැනීම තමයි නිදහසේ ප්‍රථම පියවර. உண்மையாய் ஏற்றுக்கொள்வதிலே தான் விடுதலையில் முதல் படி இருக்கிறது. අද මම කියන එක අන්න. இன்று நான் சொல்வதை செய்ய යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார் ගෝලයන්ට சீசர்களுக்கு කිසිම දෙයක් නැද්ද? ஒன்றுமே இல்லையா? එන උරුව ගෙනියන්න. அப்படி என்ற படகை கொண்டு செல். ඔබගේ දැල දකුණු පැත්තේ දාන්න. உன் வலையை உன் வலது பக்கத்திலே போடு. කී දෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசி? ඒ අද කියලා ලියන්න. நீங்கள் அதை இன்று போய் මගේ මෙච්චර ණය තියෙනවා. என் இவ்வளவு கடன் இருக்கு. මට මෙච්චරයි ලැබෙන්නේ. எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். මෙච්චරයි වීදම්. இவ்வளவுதான் செலவு. ඒක පිළිගන්න. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ලියලා ඉවරුනාම எழுதி முடிஞ்சதும் දෙවෙනි එක இரண்டாவது දෙවියන් වහන්සේ වෙත ඇරෙන්න පසුතැලි වෙන්න. தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். ස්වාමීනි මට සමා වෙන්න. கர்த்தாவே என்னை மன்னியும். දෙක ලේකම් අත 14 සඳහන් කළ තියෙනවා. අතේ 14 2 நாளாகமும் 7:14 මාගේ සෙනග என் ஜனங்கள் තමාව යටාත් කරලා தங்களை தாழ்த்தி ඔවුන් ඇරෙනව නම් அவர்கள் திரும்புவார்கள் ඔවුන් என்றார். ආශිර්වාද කරනවා. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ඔබ ලියනකම් நீங்கள் எழுதும் வரைக்கும் ඔබට ඔබගේ ප්‍රශ්න පේන්නේ නැහැ. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தெரிவதில்லை. මම ලියාගෙන යන්න ටයිප් කරන මට බයක් ඇති වුණා ඒ දවස්වල. அந்த நாட்களே நான் என்னுடைய கடன் செலவுகளை டைப் பண்ண அந்த நாட்கள் எனக்கு ஒரு பயம் வந்தது. ඒ ණය ටික ටයිප් කරනලා බයක් ඇති වුණා. இந்த கடன்களை டைப் பண்ணும் பொழுது பயம் வந்தது. මම මෙච්චර ලියලම මෙච්චරක් තියනවාද කියලා. நான் இவ்வளவு எழுதி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு இருக்கிறதா என்று. මට මෙච්චරද ලැබෙන්නේ? எனக்கு இவ்வளவா கிடைப்பது? මෙච්චර වීදම්ද? இவ்வளவு செலவா? එහෙම මම හිතුවා. அப்படி நான் நினைத்தேன். ඊට පස්සේ මම පසුතැවිලි වුණා. அதன் பின்பு நான் மனம் திரும்பினேன். ඉස්සලා පසුතැවිලි වෙන්න. முதலாவது மனம் திரும்ப. ස්වාමීනි මම වැරදි විදිහට වීදම් කළා. கர்த்தாவே நான் தவறாய் செலவழித்தேன். මේක අනවශ්‍ය නැති වීදමක්. அனாவசிய செலவுகள் இதெல்லாம். ස්වාමීනි මේක ඕනේ නැහැ. கர்த்தாவே இது தேவையில்லை. මට සමා වෙන්න. என்னை மன்னியும். ඔබගේ සල්ලි මම අගේට පාවිච්චි කළේ නැහැ. உம்முடைய பணத்தை சரியாய் நான் මේ கையாளவில்லை. ණය මම ඕනේ නැතුව ගත්තේ. இந்த கடனை தேவையற்ற நிலையிலே මම எடுத்தேன். අගේට චෙක් කරන්නේ නැතුව මෙතන බිස්නස් එකට දැම්මා. நான் சரியா தேடி பார்க்காம இந்த பிசினஸ்க்கு நான் போட்டேன். සමහර වෙලාවට අපේ ණයට වැරදි තීරණ තමයි හේතු. சில நேரங்களிலே நம்முடைய கடனுக்கு தவறான முடிவுகள் தான் காரணம். ඔබ ලියලා ඉවරුණ ගාම நீங்கள் எழுதி முடித்ததும் ඔබගේ අතවතේ ලොකු වේදනාවක් ඇති වෙයි. உங்கள் இதயத்துக்கு பெரிய வேதனை உண்டாகும். දෙවියන් වහන්සේ தேவன் පසුතැවිලි වෙන සොරි කියන සමා වෙන්න කියන කිසි කෙනෙක්ව උන්වහන්සේ තල්ලු කරන්නේ නැහැ. தேவன் யார் ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும் ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். අකීකරු පුත්‍රයා கெட்ட குமாரன் තාත්තෙන් අයින් වෙලා ගියා. தகப்பனை விட்டு விலகி போனான். එක දවසක් ஒரு நாள் මම මොනවද කළේ? நான் என்ன මම செய்தேன்? දැන් කොයිද ඉන්නේ? நான் இப்ப எங்க இருக்கேன்? මගේ අපේ ගෙදරට වැඩකාරන් කොහමද ඉන්නේ? என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ඔහුගේ තත්ත්වය පිළිගත්තා. அவன் நிலையை ஏற்றுக்கொண்டான். දෙක இரண்டாவது තාත්තගාව ගියා. தகப்பனிடத்தில் சென்றான். මට සමා වෙන්න. என்னை මම மன்னித்து වැරදි කළා. நான் தவறு ඒ செய்தேன். මොහොතේම තාත්තා ඔහු ආශිර්වාද කළා. அந்த நொடிப்பொழுதிலே தகப்பன் அவரை ஆசீர்வதித்தார். කාටද දන්නේ? யாருக்கு හෙට தெரியும்? පාන්දර ඔබ මේක ලියලා ඔබ සමා වෙන මොහොතේ හෙට දවසම ආස්කම් ඔබට සිදු වෙන්න පුළුවන්. நாளை காலையிலேயே இதை எழுதி நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது நாளைய தினத்திலே யாருக்கு தெரியும் உங்களுக்கு நாளைய தினத்திலே அற்புதம் நடக்கும் என்று. ඔබගේ ණය මෙච්චරයි. உங்கள் கடன் இவ்வளவு, ඔබට ලැබෙන මෙච්චරයි. உங்கள் வருமானம் ඔබට இவ்வளவு, වීදම් මෙච්චරයි. உங்கள் செலவு ඔබ இவ்வளவு. ලියන මොහොතේ நீங்கள் எழுதும் பொழுது ඔබගේ ජීවිත ලොකු වෙනසක් සිදු වෙයි. உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் මේක உண்டாகும். දෙවියන් වහන්සේ කරන දෙයක්. இது தேவன் செய்கிற காரியம். නිනිවේ සෙනග நினிவே ஜனங்கள் අනේ අපි වැරදි කළානේ. ஐயோ நாங்கள் தவறு செய்தோமே, මේක අපි කරපු දේනේ. இது நாங்கள் செய்ததே. දෙවියන් වහන්සේ වෙත සමාවෙල්ලුවා. தேவனிடத்திலே மன்னிப்பு ඒ கேட்டார்கள். විනාශෙන් දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කළා. அந்த அழிவிலே இருந்து அவர்களை ඒ වගේ பாதுகாத்தார். දෙවියන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කරයි. அதே போல தேவன் உங்களை මා பாதுகாப்பார். විශ්වාස කරන හෙට දවස උන්වා
දෙනෙක්ගේ නිවාස්වල ආස්කම් සිදු වෙයි. நான் விசுவாசிக்கிறேன் நாளை தினத்திலே அநேகருடைய வீடுகளிலே அற்புதங்கள் நடக்கும். ඔබ සමාව ඉල්ලනකම් நீங்கள் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் ඔබට දොරවල් විවෘත වෙන්න. உங்களுக்கு கதவுகள் මම திறக்காது. හැම කෙනාට කියන දෙයක් நான் තමයි. எல்லோருக்கும் சொல்றதுதான். මගේ ස්ටාෆ්ලටත් කියන දේ තමයි. யாருக்கும் சொல்வதுதான். මගේ ළමයිටත් කියන දේවල් තමයි. பிள்ளைகளுக்கும் சொல்வதுதான். මම සමාග සෙනගට කියනවා. நான் ஒரு சில ஜனங்களுக்கு சொல்கிறேன். සමා වෙන්න කියනකම් மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் வரைக்கும் එතකම් ඔබට දොර විවෘත වෙන්නේ නැහැ. அது வரைக்கும் உங்கள் கதவுகள் திறக்காது. යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து පේතෘස් සමග කතා කළා. பேதுருவோடு பேசினார். කෑම කෑවා. உணவு சாப்பிட்டார். නමුත් යේසුස් වහන්සේ ඇහුවා இயேசு கேட்டார், ඔයා මට ප්‍රේම කරනවද? என்னை நேசிக்கிறாயா? එයා කිව්වා ඔව් කියලා. சொன்னாம் என்று. දෙවෙනි වචනේ ඇහුවා. இரண்டாவது வார்த்தையில ඔයා கேட்டார், මට ප්‍රේම කරනවද කියලා? என்னை நேசிக்கிறாயா? ඔව් මම ප්‍රේම කරනකොට ඔයාට දන්නවා. ஆமாம் நான் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். ඔයාට දන්නවා. உமக்கு தெரியும். දෙපාර කිව්වා ඔයාට දන්නවා කියලා. இரண்டாவது முறை அவர் சொன்னார். තුන්වෙනි වතාව ඇහුවා. மூணாவது முறை Hey. கேட்டார். ஏன் තාම සොරි කිව්වේ නැහැ. இன்னும் sorry என்று சொல்லவில்லை. ඒ විට அப்பொழுது පේතෘස් ගැව්වම ඔව් කියනවා. பேதுருக்கு கேட்டவுடனே அவன் சொல்கிறான், ඔයාට සියල්ල දන්නවා. நீர் சகலதையும் அறிவீர். ඔබ සියල්ල දන්නවා. நீ சகலதையும் මම அறிவீர். වැරදිකාරය කියලාත් දන්නවා. நான் தவறு செய்தவன் என்பதை මම அறிவீர். ඔයාට ප්‍රේම කරන එකක් அதே දන්නවා. போல நான் உம்மை මම நேசிக்கிறேன் ඔයාට என்பதை ආදර அறிவீர். කළාට நான் உம்மை அன்பு මගේ செலுத்தினால் අතින් මිස්ටේක් වෙනවා. என் கையிலே தவறுகள் සොරි நடந்தது. කියලා කිව්වා. sorry என்று ඒ சொன்னார். පිට තමයි පේතෘස් දෙනාස ආශිර්වාද කළා සේවය දුන්නේ. அப்பொழுதுதான் பேதுருவை தேவன் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஊழியத்தை கொடுத்தார். ආමේන්. ஆமென். පළවෙනි එක முதலாவது ඔබගේ ස්ථාවරය පිළිගන්න. உங்கள் நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். දෙක இரண்டாவது ඔබගේ ජීවිතේ පසුතැවිලි වෙලා දෙවියන් වහන්සේ දරන්න. நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள். තුන மூன்றாவது මේ වගේ තීරණයක් අවශ්‍යයි. இப்படியான ஒரு தீர்மானம் அவசியம். තුන மூன்றாவது නව අලුත් ණය ගැනීම නතර කරන්න. புதிய கடன் எடுப்பது, அந்த கடனுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். දෙතක් තියන්න. அதுல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து අමිට වස ණය ගන්න. நான் இனிமே கடன் எடுக்கவே මගේ மாட்டேன். ණය ගන්න. கடன் எடுக்க மாட்டேன். අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானத்தை எடுங்கள். ඉනි මම මීට පස්සේ මම අවශ්‍ය නැති ණය ගන්න. இதன் பின்பு நான் தேவையற்ற கடன்களை எடுப்பதில்லை. ණය ඉවර කරන්න ඕන නම් கடனை முடித்து தீர்க்க வேண்டும் என்றால் අලුතෙන් එන ණයවල් නතර කරන්න ඕනේ. புதிதாய் வருகிற கடனை நிறுத்த வேண்டும். එක ටැංක් එකේ වතුර පුරවන්න අවශ්‍ය නම් ஒரு டேங்குக்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்றால் ප්‍රථමයෙන් යට තියෙන කරාමුව වහන්න ඕනේ. அந்த கீழே இருக்கிற அடையை மூட வேண்டும். ඒක වහලා දාන්න ඕනේ. அதை மூட வேண்டும். ඒකට එන් කැප් කියනවා. එන් කැප් එකක් දාන්න ඕනේ. அதுக்கு ஒரு என் கேப் இருக்கிறது, அதை போட வேண்டும். එහෙම නැත්නම් அப்படி இல்லாவிட்டால் ඔබගේ ජීවිතේ ගලාගෙන යයි. உங்க வாழ்க்கை அப்படியே வடிந்து අද வரும். තීරණය ගන්න. இந்த தீர்மானம் எடுங்கள். මම ණය ගන්න. நான் கடன் எடுக்க மாட்டேன். දෙවියන් වහන්සේ මට ආශිර්වාද දෙයි. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ඒ තීරණය ගන්න. அந்த தீர்மானத்தை எடுங்க. ඒපෝ 13 පහ எபிரேயர் 13:5 ඔබ සැමට ඇති දෙයින් සතුටු වී වස්තු තෘෂ්ණාවෙන් තොරව සිටින්න. සතුටු වෙන්න දැන්. இப்பொழுது சந்தோஷப்படுங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். දැන් තියෙන කැතේ. இப்ப இருக்கிறது போதும். දැන් මෙච්චරයි තියෙන්නේ. இப்ப இவ்வளவுதான் இருக்கு. මේකෙන් කාලා බේලෙන්දමු. இதுல சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். මේකෙන් අපි ජීවත් වෙමු. இதிலே நாம் வாழ்வோம். දැන් ණය වෙලා මේක ගන්න ඕනේ. இப்ப கடன் வாங்கி இதை எடுக்க தேவையில்லை. අපි ගාව තියෙන එක අපි ගාව දැනට ඇති. நமக்கு இப்ப என்ன இருக்கோ அது நமக்கு போதுமா. ඒම ඔබ හිතුවත් ඒ වචනේ ඒ බෝ 13 පහ எபிரேயர் 13:5 ඔබ ඒම හිටියා. நீங்கள் அப்படி இருந்தால் මම සාද ඔව්. මම කිසිසේත් ඔබෙන් අහක්ම නොයයි. ඒ විට ඔබගේ ආක් වෙන්නේ அப்பொழுது உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், කිසි අන්දමකින්වත් ඔබ අත් නොහරිමි. ඔයාව අත්තරින්නේ. உன்னை கைவிடவும் மாட்டேன். කියා තිබේ. දෙවියන් වහන්සේ කියන ඔයාව අත්තරින්නේ. தேவன் சொல்லுகிறார், உன்னை கைவிட மாட்டேன். දැන් තියෙන එක ඇති. இப்ப இருக்கிறது போதும். ණය වෙලා යමක් කරන්න යන්න එපා. கடன் வாங்கி ஒன்றை செய்ய போக வேண்டாம். දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරයි. தேவனை நீ ஆசீர்வதி. උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் என்னோடு இருக்கிறார். උන්වහන්සේ ආස්කම් කරයි. அவர் අற்புதங்களை Hallelujah. ஹalleluya. ආශිර්වාදයේ ජීවිතය කියන්නේ ஆசீர்வாத வாழ்க்கை என்பது මේක තව වැදගත්. இது ரொம்ப முக்கியம். ආශිර්වාදය කියන්නේ ජීවිතය කියන්නේ ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது අධිකව අම්බ කිරීම නොවේ, නුවණ ප්‍රඥාවෙන් වීදම් කිරීම. அதிகமாய் சம்பாதிப்பது அல்ல, அறிவோடு செலவழிப்பதாகும். නැවතම කියනවා. நான் திரும்ப சொல்றேன். ආශිර්වාද ජීවිතය කියන්නේ ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது කම්බ කරන එක නොවේ. அதிகமாய் சம்பாதிப்பது அல்ல, ප්‍රඥාවෙන් වීදම් කරන එක. அறிவோடு செலவழிப்பதாகும். සමහරට
ගොඩක් සල්ලි ලැබෙනවා. ஒரு சிலருக்கு நிறைய பணம் கிடைக்கிறது, සල්ලි ලැබෙනවා. பணம் கிடைக்கிறது. මටත් එක කාලෙක ලැබුණා. எனக்கும் ஒரு காலத்துல கிடைச்சது, මම හරියට වීදම් කළේ නෑ. நான் சரியா செலவழிக்கல. ඒක තමයි ප්‍රශ්න. அதுதான் பிரச்சனை. මේක හරියද මේ වීදම? இந்த செலவு சரியா? සල්ලි වැඩියෙන් ලැබුණට විනයක් නැත්තම් ණය නැවතේ. பணம் அதிகமாய் கிடைத்தாலும் அந்த ஒரு முறை கிரமம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாவிட்டால், ஒழுக்கம் இல்லாவிட்டால் கடன் மீண்டு வரும். கடன் மீண்டும் வரும். ආමේන්. ஆமென். පළවෙනි එක ඔබගේ ස්ථාවරය පිළිගන්න, තත්ත්වය පිළිගන්න. முதலாவது உங்கள் நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். දෙක இரண்டாவது පසුතැලි වෙන්න. மனம் திரும்புங்கள். 3 අලුත් ණය ගන්න එපා. மூன்றாவது புதிய கடன்களை எடுக்க வேண்டாம். 4 நான்காவது ඔබගේ ආදායමට අනුව ජීවත් වීමට ඉගෙන ගන්න. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற விதத்திலே வாழ பழகுங்கள். ඔබගේ ආදායම අනුව ජීවත් වෙන්න. உங்கள் வருமானம் எவ்வளவோ அதற்கு வாழ்க்கை செலுத்துங்கள். මේ වැඩවල් කරන්න. இந்த வேலைகளை செய்யுங்கள். 5 වෙනි එක ஐந்தாவது සෑම මාසකම සිංහල මූල්‍ය සැලැස්මක් සකස් කරන්න. සැලස්මක් දාන්න. நிதி திட்டமிடுங்கள். මම මේක කරන්න පටන් ගත්තා. நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். මේ ඔක්කොම කරන්න ඕනද කියලා හිතන්න පුළුවන්. இவை எல்லாம் செய்யணுமான ලොකු කම්පනීස් එහෙම කරනවා. பெரிய பெரிய கம்பெனிகள் இது செய்கிறார்கள். සැලස්මක් දාන්න. ஒரு திட்டத்தை போடுங்க. ලූක් 14:28 லூக்கா 14:28. මක් නිසාද කොතක් ගොඩ නගන්ට කැමති වූ ඔබ සැමගෙන් යමෙක් ඒක නිම කරන්නට තමාට පුළුවන් දැයි පළමු කොට හිඳ වියදම ගණන් බලන්නේ නැද්ද? ඉස්සලා කොතක් හදන්න ඉස්සලා ගණන් දාන්න. මම මේ මාසේ කොහමද ජීවත් වෙන්නේ? உங்களில் ஒருவன் ஒரு உங்களில் கோபத்தை ஒருவன் கட்ட மனதாக இருந்தால் அடுத்த வசனம் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். என வீதம கணம் பல்லணும். செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். ஓ எப்படி உட்கார்ந்து பாடி வேலா உட்கார்ந்து සිංහලයේ තිබුණා දේ වචනය. හිඳ වියදම ගණන් බලන්නේ නැද්ද? ඉඳද වාඩි වෙලා உட்கார்ந்து ඊට වාඩි වෙන්න. நாளைக்கு உட்கார்ந்து මම නෙවෙයි කියන්නේ. நான் என்ன சொல்றது? ජීසස් කියනවා. ஜீசஸ் சொல்லுகிறார். උන්වහන්සේගේ හැම වචනේම බලයක් තියෙනවා. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. මම මේවා කරන්න පටන් ගත්තා. நான் இவைகளை செய்ய ஆரம்பித்தேன். වීදම් බලන්න. சிலவை பாருங்கள். ඒකේ තා වැදගත්. அது ரொம்ப முக்கியம். ඔබට කොච්චර ලැබෙනවද? உங்களுக்கு எவ்வளவு வருமானம்? ලක්ෂයක් ලැබෙනවා. 1,00,000 கிடைக்கிறது. 10,000 දශෙන් කොටස number 1. முதலாவது 10,000 தசம பாகம். දෙක இரண்டாவது 120ක් එකතු කරනවා. 120 சேமிப்பு. 3 மூன்றாவது මේ මාසේ මගේ මේ බිල් ටික ගෙවන්න තියෙනවා. இந்த மாதத்துல இந்த பில்களை நான் கட்ட வேண்டும். 4 நான்காவது මගේ මේ ණය ඉවර කරන්න ඕනේ. என்னுடைய இந்த கடனை தீர்க்க මම வேண்டும். මේ පොඩි ගාණක් ඒකට දානවා. நான் இந்த சின்ன ஒரு தொகையை அதுக்கு போடுவேன். ඉතුරු එකෙන් ජීවත් වෙන්න. மிகுதியிலே வாழுங்கள். ඒතකොට ඔබට දන්නවා அப்படின்னா உங்களுக்கு මේ தெரியும் මාසෙට 40000 තමයි වීදම් ගන්න පුළුවන්. இந்த மாதத்துக்கு 40,000 தான் செலவழிக்கலாம். ලියන්න. எழுதுங்கள். ලියන්න නැති සැලස්ම எழுதப்படாத திட்டங்கள் සැලස්මක් නොවේ. அது திட்டம் அல்ல. පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? පළවෙනි එක முதலாவது 10න් කොටසක් 10ல் ஒரு பங்கு 120ක් එකතු කරන්න. 120 சேமிப்பு. මම ඒක දැන් කරනවා. நான் இப்ப அதை செய்றேன். මම දශෙන් කොටස දානවා. நான் தசம்பாகம் මම போடுறேன். වෙනම එකතු කරනවා. நான் வேறையா சேமிக்கும். මොනවාද? ඒ எதுக்கு? මුදල ලැබුණා මම ගෙවලා දානවා. அந்த பணம் கிடைத்தது நான் அதை செலவழித்து கட்டி விடுவேன். right. ඊට පස්සේ அதன் பின்பு මම අනිවාර්ය බිල් කොච්චරද? கட்டாயமாய் கொடுக்க வேண்டிய මම பில்கள் බැංක් එකට ගෙවන්න நான் තියෙනවා. பேங்க்கு கொடுக்க මම ගෙවන්න ඕන දේවල්. நான் செலுத்த வேண்டியவை. ඊට පස්සේ அதன் பின்பு පොඩි ගාණක් ණය ඉවර කරන්න. ஒரு சிறிய தொகையிலே கடனை செலுத்துங்கள். ඉතුරු එකෙන් மிகுதியிலே මම ජීවත් වෙනවා. நான் வாழ்வேன். මේ ප්ලෑන් එක නැත්තම් இந்த திட்டம் இல்லாவிட்டால் ඔබගේ ජීවිතේ වැටේ. உங்க வாழ்க்கை விழும். අද බයිබලේ දාලා තියෙනවා. இன்று வேதத்திலேயே போட்டிருக்கிறது. වාඩි වෙලා මේක කරන්න. உட்கார்ந்து இதை செய்யுங்கள். වාඩි වෙලා මේක කරන්න. உட்கார்ந்து இதை செய்யுங்கள். මගේ මුදල ලැබුණා. என் பணம் මම கிடைத்தது. ඒක කළා. நான் அதை செய்தேன். නමුත් මැදින් ஆனால் நடுவிலே ආපහු පොඩි මුදලක් ලැබුණා.
இது கொஞ்சம் ஒரு சின்ன தொகை கிடைச்சது. හිටපු ගාම ලැබුණා. சடிதியாய் கிடைச்சது. සතුටෙන් ඉන්න පුළුවන්. சந்தோஷமா இருக்கலாம். එහෙම නොවේ. அப்படி அல்ல. ඒ මුදලෙන් அந்த பணத்திலே 10න් කොටස 10 பங்கு ආපහු 120ක් එකතු කිරීම. திரும்ப 120 சேமிப்பு. මගේ බිල් ටික මම කලින්ම දීලා ඉවරයි. நான் ஏற்கனவே அந்த பில்களை கொடுத்து விட்டேன். ඒ නිසා எனவே ඒක ණයට පාවිච්චි කරනවා. அதை கடனுக்கு பயன்படுத்துவேன். ඉතුරු පොඩ්ඩක් ඇති. மிகுதியான கொஞ்சம் இருக்கும். ඒකෙන් සතුටින් ඉන්න පුළුවන්. அதிலே சந்தோஷமா இருக்கலாம். හැමදාම කාලා බීලා ඉන්න. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு உண்ணு குடிச்சிருங்க. හැමදාම ජොලියෙන් ඉන්න. ஒவ்வொரு நாளும் ஜொலியா இருங்க. හැබැයි එහෙම ඉන්න අය அப்படி இருக்கிறவர்கள் එකම තැන ඉඳි. ஒரே நிலையில இருப்பார்கள். හැබැයි කැපවීමක් තියන්න ඕනේ. ஆனால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ඒ අයගේ ජීවිතය ඉහළට යයි. அவர்கள் வாழ்க்கை மேலே ආමෙන්. අපත් පොළ සඳලවන අපසසාගම. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ආයවෙනි කාරණාව. ஆறாவது காரியம் තා වැදගත් දෙයක්. மிக முக்கியமானது. අනවශ්‍ය වීදම්. வீண் செலவுகள். අනවශ්‍ය වීදම් කපා අරින්න. வீண் செலவுகளை வெட்டி விடுங்கள். ඔබ ඉස්සලා ලිව්වා මොනවාද වීදම් කියලා. நீங்கள் ஏற்கனவே முன்பு எழுதி விட்டீர்கள் என்ன செலவென்று. අද උංගා ණයවලට හේතුව இன்று அநேக கடன்களுக்கான மூல காரணம் ලොකු වීදම් නොවේ. பெரிய செலவுகள் அல்ல. ලොකු වීදම් නොවේ. பெரிய செலவுகளே இல்ல. පොඩි පොඩි අවශ්‍ය නැති වීදම්. சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள். මම පොඩි පොඩි දේවල් බලන්න පටන් ගත්තා. நான் சின்ன சின்ன காரியங்களை பார்க்க ஆரம்பித்தேன். මගේ චර්ච් එකේ අඟහරුවා දවස්වලට ඔෆිස් එකට ආපු අය என் சர்ச்சிலே செவ்வாய்க்கிழமை நாட்களிலே ஆபீஸ்க்கு வந்து එක්කෙනෙක් දෙන්නෙක් නොවේ. ஒன்னு ரெண்டு அல்ல. අපේ සභාවේ කට්ටිය நம் අලුත් අය சபை ஜனங்கள் அதே போல புதியவர்கள். මම හිතුවේ නෑ நான் நினைக்கல. ඒගොල්ලෝ උඟාක් කියනවා அவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள். පාස්ටර් අපි ඉගෙන ගත්තා. பாஸ்டர் இடத்துல நாம கத்துக்கிட்டோம். අර බෝංචි අත්තරක් ගන්න එක. அந்த பூஞ்சிக்கா நாடு எடுக்கிறது. මම හිතුවනේ ඒක ලොකු දෙයක් වෙයි කියලා. நான் நினைக்கல அந்த சொன்ன காரியம் இவ்வளவு பெருசா අර மாறும். බෝංචි අත්තර ගන්න කිව්වනේ. அந்த பூஞ்சிக்காய் நாடு எடுக்க சொன்னேனே. අපේ ගෙදර අතර දෙනෙක් ඉන්න නිසා මම බෝංචි 16යි ගන්න. ஆக எங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறபடினாலே பூஞ்சி நான் 16 தான் எடுப்பேன். 18ක් ගන්න. 17 எடுக்க மாட்டேன். අපිට ඒක ඇති. எங்களுக்கு அது போதும். පොඩි වීදම් මම හරියට කරන පටන් ගත්තා. சிறிய செலவுகளை கூட கிரமமாய் செய்ய ஆரம்பித்தேன். හරියට කරන පටන් ගත්තා. சரியா செய்ய ஆரம்பித்தேன். කවදාද ප්‍රොමෝෂන් තියන්නේ? எப்போ ப்ரமோஷன் இருக்கு එදා දවස් තම බඩු ගන්නෙ. அந்த நாளில தான் சாமான் எடுப்பேன். හැම රුපියලක්ම ஒவ்வொரு ரூபாய்க்கும் ඔව්වර රූබාවුම් ஒவ்வொரு ரூபாவும் හැම රුපියලක්ම ஒவ்வொரு ரூபாவும் ඒක මගේ නොවේ. அது என்னுடையதல்ல. ඒක මට දෙවියන් මාස දුන්නා වූ அது දෙයක්. தேவனே எனக்கு கொடுத்தவைகள். මා ගාව තියෙන හැම දෙයක්ම දෙවියන් මාස දුන්න දෙයක්. என்னிடத்தில் இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்ததுதான். உங்களுக்கு ஏதாவது கிடைக்குது அது கடவுள் கொடுக்கிறது. ඔබට යමක් ලැබෙනවද ඒක දෙවියන් වහන්සේ දෙන දේ. அத பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. ඒක ප්‍රවේශම් කරගන්න. ஆண்டவர் சொல்லல சந்தோஷமா இருக்க வேணாம். දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ සතුටින් ඉන්න එපා நீங்க කියලා. சந்தோஷமா இருக்க வேணும். සතුටින් ඉන්න තමයි ඕනේ. ஆனா தேவையில்லாம சந்தோஷம் தேவையில்ல. අනවශ්‍ය සතුට ඕනේ නෑ. முத பிரச்சனை வெளியே வாங்க. ඉස්සලා ප්‍රශ්نين එළියට එන්න. பைபிள் சொல்லுது බයිබලයේ සඳහන් தானியேல் புத்தகத்திலே දානියෙල් පොතේ சீயோன் குமாரத்தியே සියෝන් දියණිය முதலில் ප්‍රථමයෙන් உன்னை விடுவித்துக்கொள். ඔබ නිදහස් කරගන්න. பிற்பாடு மகிமை உண்டாகும். පින්පත්තුව මහිමනීය දේවල් සිදු முதல்ல உன்னை விடுதலை செஞ்சுக்கோ. වෙයි. ඉස්සලා ඔබ නිදහස් කරගන්න. முதல்ல வீட்டுக்கு ஒரு வாஷிங் மெஷினை வாங்க. ඉස්සලා නිවසට වොෂින් මැෂින් එකක් ගන්න. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்க. නිවසට ෆ්‍රිජ් එකක් ගන්න. அதுக்கு பிறகு ඊට පසුව நம்ம சந்தோஷமா இருக்கலாம். අප සතුටෙන් ඉන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. அதுக்கு முதல்ல ஐஸ்கிரீம் வாங்க கூடாது. ඊට ඉස්සලා අයිස්ක්‍රීම් ගන්න නරකයි. ஏன்? ඇයි? ஃப்ரிட்ஜ் இல்ல. ෆ්‍රිජ් එක නැහැ. முதல்ல ஃப்ரிட்ஜை வாங்க. ඉස්සලා ෆ්‍රිජ් එක ගන්න. அதுக்கு பிறகு மகிமை வரும். ඊට පස්සේ මහිමය හෙයි. ஹalleluya. හalleluya. හැම රුපියලක් ஒவ்வொரு ரூபாயும் දෙවියන් වහන්සේ දෙන දෙයක්. தேவன் கொடுப்பது. ඒක ප්‍රඥාවෙන් වීදම් ගන්න. அது ஞானத்தோடு செலவழிக்க අද வேண்டும். ඉඳලා හැම සල්ලිම ප්‍රඥාවෙන් වීදම් ගන්න. இன்று முதல் ஒவ்வொரு பணத்தையும் ஞானமாய் செலவழியுங்கள். නාස්තික් වෙනවා නම් வீணாய் போகும் என்றால் දෙවියන් වහන්සේ කවදාවත් දෙන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ඔබගේ ළමයි සල්ලි නාස්ති කරනවා නම් உங்க பிள்ளைகள் காசு சும்மா வீணா செலவழிக்கிறாங்க. ඔබ කවදාවත් ඒගොල්ලන්ට දෙන්නේ නැහැ. நீங்க ஒரு நாளும் உங்க பிள்ளைக்கு ඒගොල්ලන් கொடுக்க மாட்டீங்க. පරිස්සමෙන් පාවිච්චි කරනවා නම් அவர்கள் மிக கவனமாய் ඔබ செலவழிப்பார்கள். උන්ට දෙයි. நீங்கள் அவருக்கு ඔබ கொடுப்பீர்கள். පරිස්සමෙන් පාවිච්චි කරන්න. நீங்க கவனமாய் දෙවියන් செலவழிப்பீர்கள். වහන්සේ ඔබට දෙන්න පටන් ගන්නවා. தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். හත්වෙනි එක ஏழாவது காரியம் සිංහල කියන අවංකව වැඩ කර ඔබගේ ආදායම වැඩි කර ගන්න. අවංක කමෙන් වැඩ කර ආදාயம் වැඩි කරන්න. உண்மையாய் வேலை செய்து நேர்மையாய் உழைத்து வருமானத்தை அதிகரிங்க. සල්ලි ඕනේ කියලා ඔර වැඩවල් කරන්න එපා.
பணம் வேணும் என்பதற்காக கள்ள வேலைகளை செய்ய வேண்டாம். තවත් රවට්ටල වැඩක් කරන්න එපා. யாரையும் ஏமாற்றி வேலையும் செய்ய வேண்டாம். හොඳට වැඩ කරන්න. நேர்மையா අවංකව වැඩ කරන්න. நேர்மையாய் வேலை செய்யுங்கள். ටිකක් තව වැඩි කර වැඩියෙන් වැඩ කරන්න. கொஞ்சம் அதிகமாய் வேலை செய்யுங்கள். තව වෙලාවක් දෙන්න. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. සමහරයට ජොබ් එකට යන්න කම්මැලි. ஒரு சிலர் இருக்கிறார்கள் வேலைக்கு போகவே சோம்பேறி. සමහර අම්මලා කියනවා சில அம்மாமார்கள் சொல்லுவாங்க, මම්ම වැඩට ගියත් நான் வேலைக்கு போனா හොඳට අම්බ කරනවා. நல்லா சம்பாதிப்பேன். ඒ අම්මා කියන්නේ அந்த தாய் சொல்வது, මම්ම වැඩට ගියත් நான் வேலைக்கு போனா හොඳට අම්බ කරනවා. நான் நல்லா சம்பாதிப்பேன். ඒ අම්මා කියනවා அந்த அம்மா சொல்றாங்க, මම වැඩට ගියත් நான் வேலைக்கு போனா හොඳට අම්බ කරනවා. நல்லா சம்பாதிப்பேன். ඒ අම්මා කියනවා அந்த அம்மா சொல்றாங்க, මම වැඩට ගියත් நான் வேலைக்கு போனா හොඳට අම්බ කරනවා. நல்லா சம்பாதிப்பேன். අවුරුදු 7ක් කියනවා. 7 வருஷம் சொல்றாங்க. හැබැයි තාම කියේ නෑ. ஆனா இன்னும் போகல. බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. දෙක තෙසලොනිකේ 3:10. 2 தெசலோனிக்கேயர் 3:10. මක්නිසාද යමෙක් වැඩ කරන්න කැමති නැත්නම් ඕගලන්ට වැඩ කරන්න කැමති නැත්නම් உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாட்டி ගෙදර බත් මුට්ටියේ வீட்டுல சோறு பானையில ඔහු කෑම නොකා සිටීවා කියා අපි ඔබ සැම සමග සිටිද්දීම පවා ඔබ සැමට අනකෙලමුව. වැඩට යන්න බැරි නම් வேலைக்கு போக முடியாவிட்டால் කන්න එපා. சாப்பிடவும் வேணாம். අංගනේ කෙනා බල්ලා කියන්න. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, වැඩට යන්න අම්බ කරන්න බැරි නම් මොනවටද බං කන්නේ? நீ சம்பாதிக்க முடியாட்டி நீ என்னத்துக்கு சாப்பிடுற? වැඩ කරන්න ඕනේ. ஆமா, வேலை செய்யணும். වැඩ කරන්න. வேலை செய்யணும். දෙවියන් වහන්සේ කම්මලියන්ව ආශිර්වාද කරන්නේ. தேவன் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ අත්තඹා කරන දේවල් මම ආශිර්වාද කරනවා. தேவன் சொல்வது, நீ கையிட்டு எதை செய்வாயோ அதை நான் ඔබ ஆசீர்வதிப்பேன். අත තබන්න අවශ්‍යයි. நீ கையை வைக்க வேணும். දෙවියන් වහන්සේ අලුත් රැකියාවක්, අලුත් ව්‍යාපාරයක්, අලුත් අවස්ථාවක්, අලුත් හැකියාවක්, අලුත් දොරක් විවෘත කරයි. தேவன் ஒரு புதிய தொழில், புதிய சந்தர்ப்பம், புதிய வாசல், புதிய சந்தர்ப்பங்களை தேவன் திறந்து கொடுப்பார். දැන් මා ආශිර්වාද කරනවා. இப்பொழுதே நான் වෙනස අලුත් දොරක්, අලුත් ආශිර්වාදයක් යේසුස්ගේ නාමයෙන් විවෘත කළ දෙන්න අවශ්‍යයි. தேவன் ஒரு புதிய வாசல், புதிய ஒரு ஆசீர்வாதத்தை இப்பொழுதே தேவன் திறந்து கொடுக்க வேண்டும். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள ඔබ நாமம் අලුත් දොරක් විවෘත වෙන්න ஒரு புதிய கதவு මා திறக்கும்படியாக ආශිර්වාද කරනවා. நான் ஆசீர்வதிக்கிறேன். අත්වෙන එක 7வது, අවංක කමෙන් වැඩ කරන්න. உண்மையாய் வேலை செய்யுங்கள். මාන්සි වෙන්න. கஷ்டப்படுங்கள். වැඩ කරන්න. வேலை செய்யுங்கள். මාන්සි වෙන්න. கஷ்டப்படுங்க. කෙතර පැදගත්. அது ரொம்ப முக்கியம். අටවෙන එක 8வது, ඔබගේ ණය ඉවර වෙන්න කරන්න ඕන නම් உங்கள் கடன் தீர வேண்டும் என்றால் ඒ පියවර 10න් අටවෙන එක அந்த 10 படிகளிலே 8வது படி දෙවියන් වහන්සේට අවංකව දෙන්න. தேவனுக்கு உண்மையாய் கொடுங்கள். මල්කියා 3:10 மல்கியா 3:10 නුඹලාගේ ගබඩා කියවන්න මාගේ ගෘහෙහි භෝජන තිබෙන පිණිස ඔබ සැම ගබඩාගෙට ඔතු සියල්ල ගෙනවුත් මා විසින් ඔබ සැමට අහසේ කවුළු ඇර ඉඩම් මදි වෙන තරම් ඔබ සැමට ආශිර්වාදයක් වගුරුවා දෙන්නේ නැද්ද කියා එයින් මා සෝදිසි කර බලන්නයි සේනාවල ස්වාමින් වහන්සේ කියනසේක. දෙවියන් වහන්සේ කියනවා සභාවට එන මොහොත වගේ දසෙන් කොටස ගේන්න. தேவன் சொல்லுகிறார், சபைக்கு வரும் பொழுது உன்னுடைய தசம பாகத்தை கொண்டு வா. වාට ලැබෙන හැම දෙයකින් දසෙන් කොටස දෙන්න. உனக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதில எல்லாவற்றையும் වගේ தசம පඩිය பாகம். ලැබුණාද? உனக்கு சம்பளம் கிடைத்ததா? ඊට පස්සේ අමතක ලැබුණාද? அது பின்பு மேலதிகமாய் ඒකෙන් கிடைத்ததா? 10න් කොටසක් චර්ච් එකට ගේන්න. அதிலே 10ல் ஒரு பங்கை சர்ச்சுக்கு கொண்டு வா. මගේ යතුරෙන් ආසම විවෘත කරනවා. நான் இந்த திறவுகோலிலிருந்து வானத்தை මම திறப்பேன். වාට ආස විවෘත කරනවා. நான் உனக்கு வானத்திலிருந்து திறப்பேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் උන්වහන්සේට මදි වෙනක ආශිර්වාද කරනවා. அவர் இடம் போதாத அளவுக்கு உங்களை ඔබ ஆசீர்வதிப்பார். ඒක දුන්න නැත්නම් நீங்கள் அதை ඔබට கொடுக்காவிட்டால் ආශිර්වාද දොන உங்களுக்கு ஆசீர்வாத கதவு இல்லை. ස්වර්ගීය ආශිර්වාද பரலோக ஆசீர்வாதம் ඔබ இல்லை. මාංශ වෙයි. நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். මාංශ වෙයි. கஷ்டப்படுவீர்கள். රට යයි. வெளிநாடு செல்வீர்கள். එක එක මනුෂ්‍යන්ගේ ප්‍රශ්න ஒவ்வொரு நாம் மனிதர்களிடத்திலிருந்து பிரச்சனை අද තීන ගන්න. என்று தீர்மானியுங்கள். දසෙන් කොටස කියන්නේ தசம பாகம் என்பது අපේ සල්ලි නැතිවීම නොවේ. நம்முடைய பணம் இழந்து போவதல்ல. අපේ සල්ලි අනේක නොවේ. எங்களிடத்திலிருந்து பணம் போவதல்ல. මම දසෙන් කොටස දෙන මොහොතේ நான் தசம பாகம் கொடுக்கும் பொழுது ඒ මුදල යතුරක් වෙනවා. அந்த பணம் ஒரு திறவுகோலாகும். ඒක දොරක් විවෘත කරයි. அந்த
சாவி கதவு මම ஒன்றை දසෙන් திறக்கும். කොටසන හැම මොහොතක්ම දොරක් විවෘත වේ. நான் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் தசமமாக கொடுக்கிறேனோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கதவுகள் திறக்கும். ඔබ දෙවියන් වහන්සේට අවංක නැත්තම් நீங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாவிட்டால் ඔබගේ ජීවිතේ කොහොමද ආශිර්වාදය? உங்கள் வீட்டுக்கு எப்படி ඔබ ஆசீர்வாதம்? අවංකකමින් நீங்கள் உண்மையாய் දෙවියන් වහන්සේට දුන්නා. தேவனுக்கு கொடுத்தால் දෙවියන් වහන්සේ ඔබට අවංක වේ. தேவன் உங்களுக்கு உண்மையாய் இருப்பார். දෙන අත් කවදාත් ඉස් වෙන්නේ නැහැ. கொடுக்குங்கள் கரங்கள் ஒரு நாளும் வெறுமையாவதில்லை. දෙන අත කවදාත් ඉස් වෙන්නේ නැහැ. கொடுக்கிற கையானது கரமானது ஒரு நாளும் ඒක வெறுமையாகாது. සම්පූර්ණ වේ. அது முழுமையாகும். හalleluya. ஹalleluya. අන්තිම දෙක. கடைசி 2 காரியங்கள் මේ ඔක්කොම කතා කරන බයිබලෙන් තමයි. இதெல்லாம் பேசுவது பைபிள்ல இருந்து தான். 9. 9வது காரியம் බුද්ධිමත්ව ණය ගෙවා නිම කරන්න. கடனை அறிவோடு செலுத்துங்கள் அடையுங்கள். ඔබගේ බුද්ධිමත් එක්ක ප්‍රඥාවෙන් ණය ටික ඉවර කළා දාන්න. உங்கள் புத்தியோடு கூட ஞானமாய் கடன்களை முடித்து விடுங்கள். මේකට සල්ලි මනි මැනේජ්මන්ට් මනි කොහමද සල්ලි කොහමද පාලනය කරන එක දැනුම තමයි වැදගත්. இதுக்கு ரொம்ப முக்கியமானது பணத்தை எப்படி கையாளுவதுங்கிற அறிவுதான். මම කියපු හැම දෙයක්ම ඔබ පිළිපැද්දා. நான் என்னென்ன சொன்னேனோ அந்த ஒவ்வொரு காரியங்களின் படி நீங்கள் நடந்தால் මේ 9 කරන්න පුළුවන්. இந்த 9ஐ செய்யலாம். ප්‍රථමයෙන් මම කිව්වා ණය ටික ලියන්න කියලා. முதலாவதே நான் சொன்னேன் அந்த கடன்களை எழுதுங்கள் என்று. ඒට උදේ වාඩි වෙලා ලියන්න. நாளை உட்கார்ந்து எழுதுங்கள். අල්ලේම යාක්ෂා කරන්න. அதிகாலையில் ஜெபியுங்கள். බයිබල කියවන්න. வேதத்தை வாசிங்க. ඊට පස්සේ ලියන්න. அதன் பின்பு எழுதுங்கள். කොහොමද ලියන්නේ? எப்படி எழுத வேண்டும்? ඔබගේ පොලි ණය ටික ලියන්න. உங்களுடைய வட்டி கடன்களை எழுதுங்கள். ඔක්කොම පොලි ණය ලියන්න. எல்லா வட்டி கடன்களையும் எழுதுங்கள். ඊට පස්සේ அதன் பின்பு පොලි නැති ණයවල් ලියන්න. கடன் இல்லா வட்டி இல்லாத கடன்களை எழுதுங்கள். මේ පොලි ණය இந்த வட்டி கடன்களை පොඩි ණය ඉඳලා ලොකු ණය වෙනකන් ලියන්න. சிறிய கடனில் இருந்து பெரிய கடன் வரைக்கும் ඔබ எழுதுங்கள். ඒක ලියනවා නම් நீங்கள் அதை எழுதுவீர்கள் என்றால் ඔබට විශ්වාසයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. පාස්ටර් කිව්වා பாஸ்டர் சொன்னா ඒක දෙවියන් වහන්සේ කියපු දෙයක්. இது தேவன் சொன்ன காரியம். මේකෙන් මම එළියට එන්න පුළුවන් කියලා. இதிலிருந்து எனக்கு வெளியே வரலாம். ලියන්නේ නැති අය எழுதாதவர்கள் වැඩක් නැහැ. தேவையில்ல வேலை இல்ல. ඔයාට විශ්වාසයක් නැහැ. உங்களுக்கு விசுவாசம் இல்ல. ඉස්සලා ලියන්න முதலாவது எழுதுங்கள் පොලි ණය ටික. வட்டி கடன்களை. ඒක அதை පොඩි ණය ඉඳලා ලොකු ණය වෙනකන්. சிறிய கடனிலே இருந்து பெரிய கடன் வரைக்கும். ඇදලි தெளிவா. දෙක இரண்டாவது ඔබගේ ණය ටික ලියන්න. உங்கள் கடன்களை எழுதுங்கள். ඒකේ පොඩි ණය උඩට දාන්න. அதிலே சிறிய கடனை மேலே போடுங்கள். ඒම ලියන්න. அப்படியே எழுதுங்கள். ඔබට ලැබෙන සල්ලි වලින් உங்களுக்கு கிடைக்கிற பணத்திலிருந்து දසෙන් කොටස දෙනවා. தசம பாகம் கொடுக்கிறீர்கள். 20ක් එකතු කරනවා. 120 சேமிப்பாகிறீர்கள். 20ක් එකතු කරනවා. 20 சேர்த்து வைக்கிறீர்கள். 3 மூன்றாவது ඔබගේ බිල් ටික ගෙවනවා. உங்க பில்களை கட்டுறீங்க. ඇත්තට ඉතුරු එකෙන් உண்மையாகவே அதன் பின்பு மிகுதியானவை ජීවත් වෙන්න ඕනේ. வாழ வேண்டும். නමුත් ஆனாலும் බලන්න අතරන එක கவனிங்கள். நான்காவது ඒ පොඩි ණයක් මට ගෙවන්න පුළුවන්ද? இந்த சிறிய கடனிலே ஒன்றை என்னால் கட்ட முடியுமா? එහෙම ගෙවන්න පුළුවන් නම් ගෙවලා දාන්න. அப்படி கொடுக்க வாய்ப்பு இருந்தா அதை கொடுத்துருங்க. ගෙවන්න බැරි වුණත් கொடுக்க முடியாமல் ඒක போனால் මදි කියලා හිතනවා නම් இது போதாது என்று நினைத்தால் තව 110ක් இன்னும் 110 මගේ ණය උදෙසා කියලා වෙන් කරන්න. என் கடனுக்காக என்று வேறு பிரியுங்கள். අතන 120ක් තියෙනවා. அங்கு 120 இருக்கிறது, මෙතන 10ක් තියෙනවා. இங்கு 10 இருக்கிறது, 30ක් තියෙනවා. 30 இருக்கிறது. හරි. சரி, දැන් இப்பொழுது ඉතුරු එකෙන් ජීවත් වෙන්න. மிகுதியிலே வாழுங்கள். ඔබ සමහරට පොලි ගෙවන්න වෙලා ඇති. சில நேரங்களில் நீங்கள் வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ඉතුරු එකෙන් ජීවත් වෙන්න. மிகுதியிலே வாழுங்கள். ඊළඟ සති මාසේ அடுத்த மாதம் ඒ වගේ 110ක් දෙනවා. அப்படியாக 110 கொடுப்பீர்கள், 20ක් තියෙනවා. 20 வைப்பீர்கள். ඔබගේ බිල් ටික ගෙවනවා. உங்க பில்களை கட்டுறீங்க, ආපහු 10ක් ගන්නවා. திரும்ப அதுல இருந்து ஒரு 10 எடுக்கிறீங்க. අතන 30යි. அங்கு 30, ඊට පස්සේ අද 20 මේ මාසේ 20යි. இந்த மாதத்துல 20, අද 10යි. இன்று 10. මේ ඔක්කොම එකතු කරලා இவை எல்லாம் சேர்த்து එක ණයක් ඉවර කරන්න පුළුවන්ද? ஒரு கடனை முடிக்க முடியுமா? එහෙම බලන්න. அப்படி பாருங்க. මේකට කැප වෙන්න අවශ්‍යයි. இதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். අයිස්ක්‍රීම් නැහැ. ஐஸ்கிரீம் இல்லை, බින්චුන් නැහැ. இன்சுன் இல்லை, ඔක්කොම නැහැ.
எல்லாம் ඉස්සල්ලාව නිදහස් කණ්ඩ. முதலாவது நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ඊට පස්සේ වන් ගෝල් ෆේස්. அதன் பின்பு 1 கோல் பேஸ். ඊට පස්සේ පෝට් සිටි යන්න. அதன் பின்பு போர்ட் சிட்டி போங்க. ඉස්සල්ලා මේක ඉවර කරන්න. முதலாவது இதை முடிச்சு கொள்ளுங்க. ගෙදරම කෑම හදන්න. வீட்டிலேயே சமைத்துக் கொள்ளுங்கள். ඒක වැදගත්. அது ரொம்ப முக்கியமாகும். එක ණයක්. ஒரு கடன், පළවෙනි පොඩි ණය. முதலாவது சிறிய கடன். කවදාද ඔබ ගෙවන්න පටන් ගන්නවද? எப்பொழுது அதை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ ඒ මොහොත තමයි அந்த நேரத்துல தான் ඔබගේ ආශිර්වාද පටන් ගන්න. உங்க ஆசீர்வாதமும் ஆரம்பம். ඔබගේ ආශිර්වාද පටන් ගන්නවා. உங்க ஆசீர்வாதம் ஆரம்பம். ඔබගේ ණය ස්ටොප් වෙනවා එකක්. ஒன்று உங்கள் கடன் ஒன்றிலே நிறுத்தப்படுகிறது. ඔයාගේ අම්බ කිරීමේ உங்கள் சம்பாத்தியத்திலே මාසේ එක පොලියක් නතර වෙනවා. மாதத்திலே ஒரு வட்டி நிறுத்தப்படுகிறது. ඔබ තුල உங்களுக்குள்ளே යම් කිසි ඇදහිල්ලක් ඇති වෙයි. ஒரு விதமான விசுவாசம் வளரும். මට එළියට එන්න පුළුවන්. என்னால் வெளியே வர முடியும். මට එළියට එන්න පුළුවන් කියලා. என்னால் வர முடியும் என்ன. හalleluya. ஆமென். ණය ඉවර කරන එක යම් කිසි බරක් නොවේ. கடனை தீர்ப்பது ஒரு விதமான பாரம் அல்ல. හොඳට හංගන්න. நல்லா கவனிங்க. ණය දැන් ඉවර කරන එක ලොකු බරක් නොවේ. இப்ப கடனை தீர்ப்பது பெரிய ஒரு பாரம் அல்ல. අද ඉඳලා இன்று முதல் ඔබට ඒක ජයග්‍රහණයේ මාර්ගයක් වෙයි. அது உங்களுக்கு வெற்றியின் ஒரு வழியாய் மாறும். ඒක ජයග්‍රහණයේ ගමන. அது வெற்றியின் பயணம். මම දිනන්ට යනවා. நான் வெற்றி பெற මම போகிறேன். දිනන්ට යනවා. நான் வெற்றி பெறுவேன். හැම දෙයක්ම ඉවර කරන්න යනවා. எல்லாமே நான் முடிக்க ඒ போகிறேன். අදහසෙන් යන්න. அந்த எண்ணத்தோடு போங்க. ලොකු ආශිර්වාද ලැබෙයි. பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆமென். ஆமென். ෆයිනල් අන්තිම දාවෙන එක. கடைசி 10வது காரியம். මම ඔබ හැම කෙනාව ලබන සිකුරාදා ගානවා. நான் உங்கள் அனைவரையும் வருகிற வெள்ளிக்கிழமை මේ அழைக்கிறேன். හැම දෙයක්ම කරලා එන්න. இவையெல்லாம் செய்துவிட்டு வாருங்கள். මම ෆේත් එක වැඩි කරනවා. நான் விசுவாசத்தை அதிகரிப்பேன். කොහොමද බයිබලේ කට්ටිය ආස්කම් දෙවෙනස් ආස්කම් කළාද? வேதத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தாரா? ඒ වගේ ආස්කම් ඔබට වෙයි. அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுக்கு හැබැයි நடக்கும். ஆனாலும் පළවෙනි පොඩි ණය ඔබ ඉවර කරන්න ඕනේ. முதலாவது சிறிய கடனை நீங்கள் முடிக்க வேண்டும். ෆස්ට් ණය ඉවරුනාම முதல் கடன் தீர்ந்ததும் ඊට පස්සේ මිරකල් සිදු වෙයි. ආස්කම් සිදු වෙයි. அற்புதங்கள் நடக்கும். ඔබ මේක කරන්න ඕනේ නැහැ කියලා ඔය ජීවත් උනත් දෙවියන් වහන්සේට අවශ්‍ය නැහැ ඔබගේ ප්‍රශ්න ඉවර කරන්න. நீங்க இதை செய்ய தேவையில்லை ஏனோ தானோ இருந்தா தேவனுக்கு தேவையில்லை உங்க பிரச்சனையை தீர்க்க. දාවෙන එක. 10வது දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු විශ්වාස කරන්න. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை මම விசுவாசியுங்கள். විශ්වාස කරනවා. நான் මම விசுவாசி. හරියට ජීවත් වෙන නිසා நான் சரியா வாழுகிறபடினா මට ලොකු ලොකු ආස්කම් සිදු වෙයි. எனக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். පිලිප්පි 4:19 பிலிப்பியர் 4:19 මාගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் උන්වහන්සේගේ තේජස සම්පත ප්‍රකාරට එන් දේව- මාගේ දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තමන්ගේ තේජස සම්පත ප්‍රකාරට ඔබ සැමගේ සියලු ඉඟකම් සම්පූර්ණ කරයි. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். ඔබ මේම ජීවත් වෙන්න හිතුවත් நீங்கள் இப்படி வாழ நினைத்தால் අනවශ්‍ය වේදන් නැතුව தேவையற்ற செலவிட்டு දෙවියන් වහන්සේගේ නම ඔයාගේ ආදායම ඔබගේ ලැබීම ඔබගේ ලාභය ඔබගේ බිස්නස් එක ජොබ් එක මා ආශිර්වාද தேவன் කරනවා. சொல்கிறார் உன்னுடைய வருமானம் உனக்கு கிடைக்கிற காரியம் உன்னுடைய வியாபாரம் எல்லாவற்றையும் நான் ඔබට ஆசீர்வதிப்பேன். අම්බ කරන මාර්ගවල් මා වැඩි කරනවා. உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நான் ඒ அதிகரிப்பேன். පමණක් නොවයි. அது ඔබ மாத்திரமல்ல මේක කෙරුවත් நீ இதை செய்தால் ෆස්ට් ඔබ ඒක කෙරුවත් முதலாவது நீ அதை செய்தால் මම ඔබ බ්ලෙස් කරන්න මනුෂ්‍යයන් වේවනවා. நான் உங்களை பிரஸ் பண்ணும்படியான மனிதர்களை அனுப்புவேன். ඔබගේ කඳුල ප්‍රීතදරයි. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் ඔබගේ ණය ඉවර වෙන්නේ නැති වගේ ඉන්න පුළුවන්. உங்கள் கடன் முடிவதில்லை போல் இருக்கலாம். ඉවර වෙන්නේ නැහැ වගේ තියෙන්න පුළුවන්. முடியாதது போல் இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்கிறார் ඔයා මේකේ සීරියස් වුණත් මම සීරියස් වෙනවා. நீ இதிலே சீரியஸ் ஆனால் நான் உனக்காக சீரியஸ் ஆவேன். හalleluya. Hallelujah. අද මේ සභාව අපි සැපද නැගිට තීරණයක් ගමු. இன்று இந்த சபையிலே நாம் அனைவரும் எழுந்தோர் தீர்மானம் හැම කෙනා නැගිට තීරණයක් ගමු. எல்லோரும் எழுந்தோர் தீர்மானத்துக்குள்ளே வருவோம். ණය වලින් ඉන්නව අය கடனோடு இருக்கிறவர்கள் ඔබ යාක්ෂාවක් කරන්න. நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுங்கள். ඔබගේ අදවතේ අත තියාගන්න. உங்கள் இருதயத்திலே கையை வையுங்கள். අදවතේ අත තියාගන්න. இருதயத்திலே கையை வைத்து මා කියන යාක්ෂාව போதுகள் சொல்லுகிறதான இந்த ஜெபத்தை ඔබ හැම කෙනාම நீங்கள் எல்லோரும் සබ්දයෙන් කියන්න. சத்தமாய் சொல்லுங்கள். සබ්දයෙන් කියන්න. சத்தமாய் சொல்லுங்கள். ස්වාමිනී கர்த்தாவே ස්වාමිනී கர்த்தாவே නිදහස් වෙන්න ඕන අය සබ්දයෙන් කියන ස්වාමිනී
விடுதலையாக வேண்டும் என்பவர்கள் சத்தமாய் சொல்லுங்கள். අද පටන් இன்று முதல் මම ප්‍රඥාවෙන් ජීවත් වෙනවා. நான் ஞானத்தோடு வாழ்வேன். අවශ්‍ය නැති தேவையற்ற ණය கடன்களை මම ඊට පස්සේ ගන්න. நான் இனிமேல் எடுக்க மாட்டேன். මගේ ආදායම අනුව என் வருமானத்துக்கு ஏற்ப මම ජීවත් වෙනවා. நான் வாழ்வேன். ඔබට உமக்கு අවංකවම සිටිනවා. உண்மையாய் நான் இருப்பேன். මගේ අම්බ කිරීමේ என் சம்பாத்தியத்திலே රැකියාවේ தொழிலிலே මම කම්මලිව සිටින්නේ නැහැ. நான் சோம்பேறியாய் இருப்பதில்லை. අනවශ්‍ය වීදම් அனாவசிய செலவுகள் මම අත්හරිනවා. நான் விட்டு விடுகிறேன். මගේ පවුල என் குடும்பம், මගේ නිවස என் வீடு ණයෙන් එළියට கடனிலே இருந்து வெளியே வர ඔබ මාව நீர் என்னை අද දවසේ සිට இன்று முதல் මග පෙන්වන බව வழி நடத்துவீர் என்று මා විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். ඥානනේ பிதாவே, ඔබගේ නාමයට உம்முடைய நாமத்துக்கு සෑම මහිමය වේවා. சகல மகிமை සබව உண்டாவதாக. සබ්දෙන් කියන ආමෙන් කියලා. ஆமென். යේසුස්ගේ නාමෙන් இயேசுவின் මේ நாமத்தில் සෙනගගේ ණයවල් ඉවත් වෙන්න இந்த අවශ්‍යයි. ஜனங்களுடைய கடன்கள் தீர்ந்து விட ඔබ வேண்டும். සතියෙන් සතිය இவர்கள் கிழமைக்கு ஒவ்வொரு கிழமையும், ඔබ සතියෙන් සතිය நீங்கள் ஒவ்வொரு கிழமையும், ඔබ සතියෙන් සතිය நீர் නීර් ஒவ்வொரு கிழமையும் මේ සභාවේ සෙනග වැඩි කරනවා. இந்த சபை ஜனங்களை ලබන அதிகரிக்க සිකුරාදා வருகிற මීට வெள்ளிக்கிழமை වඩා ලොකු සෙනගක් එන්ටනවා. இதை விட பெரிய ஜனக்கூட்டம் සෙනගගේ வரப்போகிறார்கள். සෙනග තුල ඇදහිල්ල ඔබ වකුරන්ටනවා. இந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை விதைக்க මේ போகிறேன். මොහොතේ இந்த நேரத்தில் එට උදෑසන நாளை காலை මේ අය වාඩි වෙලා ලියලා இவர்கள் உட்கார்ந்து எழுதி ඒගොල්ලන් මේ වචන අනුව ජීවත් වෙන මොහොතේ இவர்கள் இந்த வார்த்தை பிரகாரம் வாழும் பொழுது ණයවල් ඉවත් වෙන්න ඕනේ. கடன்கள் தீர வேண்டும். උගස් තියපු දේවල් නිදහස් වෙන්න ඕනේ. அடகு வைத்தவர்கள் விடுதலை பெற வேண்டும். යේසුස්ගේ නාමේ இயேசுவின் ඒ நாமத்தில் ආශිර්වාදය அந்த ஆசீர்வாதம் මාගේ සෙනගට ලැබේවා. என் ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். මෝඩකම නිසා முட்டாள்தனத்தினால සල්ලි වටිනාකම දන්නේ නැතුව பணத்தின் பெருமதியை அறியாமல் ආයෝජන කියන නමෙන් முதலீடு என்கிற பெயரிலே රැවටුන අය මෙතන ඉන්නවා. ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த இடத்துல සල්ලි இருக்கிறார்கள். වැඩියෙන් හම්බ වෙයි. பணம் அதிகமாய் கிடைக்கும். එකපාරට සල්ලි හම්බ වෙයි කියලා ஒரே திடியாய் பணம் கிடைக்கும். මෝඩකමේ முட்டாள்தனமாய் වැටුන අය ඉන්නවා. விழுந்தவர்கள் ඒ இருக்கிறார்கள். අයගේ අදවතේ அவர்களுடைய இருதயத்திலே ලොකු වේදනාවක් තියෙනවා. ஒரு வேதனை இருக்கிறது. මගේ මෙච්චර සල්ලි නැති වුණා නේද? எனக்கு இவ்வளவு பணத்தொகை போனது. මම මෙච්චර හම්බ කළා නේද? நான் இவ்வளவு சம்பாதித்தேன். ඇයි මගේ අතින් ගියේ කියලා. கையில இருந்து போனது. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் එවැනි අයට මම ආරක්ෂා කරනවා. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் නැති ஜெபிக்கிறேன். වුණ හැම මුදලක්ම இழந்த எல்லா பணமும் නැති වුණ තැනෙන් නැතුව இழந்த இடத்திலே இல்லாமல் වෙන පැති වලින් හරි வேறு பகுதியிலே இருந்தால் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඒක நாமத்தில் දෙගුණයක් அது இரட்டிப்பாய், ඒක තුන්ගුණයක් அது மூன்று மடங்காய், ඒක අත්ගුණයක් அது ஏழு மடங்காய் ලැබේවා. கிடைப்பதாக මා මෙතන අයට කියන நான் කැමති இங்க இருக்கிறதுக்கு சொல்ல ඔබ விரும்புகிறேன். සමහර සල්ලි රැවටිලා ඔබ දීලා තියෙනවා. நீங்கள் சில நேரங்களில் பணத்தில் ஏமாற்றப்பட்டு நீங்கள் கொடுத்து දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. நீங்கள் தேவனை விசுவாசிங்கள். දෙවියන් වහන්සේ දොරවල් විවෘත කරයි. தேவன் கதவுகளை ඒ திறப்பார். මුදල හම්බ කරන්න அந்த பணத்தை சம்பாதிக்க අවුරුදු කීයක් ගියාද? எத்தனை வருஷம் போனது. එච්චර කාලයක් නැවත යන්නේ නැහැ. அவ்வளவு காலம் இனி செல்லாது. දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්ද ඉවර වෙන්න කලින් தேவன் இந்த வருட முடிவுக்கு முன்பு ඒ මුදල ඔබගේ අතට ලැබෙන්න තමයි. அந்த பணம் உங்கள் கையிலே வந்து යේසුස්ගේ சேர்க்க வைப்பார். නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் විශ්වාස කරන්න ஆசீர்வதிக்கிறேன். යේසුස්ව. விசுவாசிங்கள் இயேசுவை. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මෑගේ ජීවිතයට இவர்கள் வாழ்க்கை ඒ ආර්ථික ආශිර්වාද அந்த ලැබේවා. பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். යේසුස්ගේ බලවද නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ලක ශන්දලා බාගාදාලා ශෙකේරියන්දී කාලාරියා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධාත්මා සහභාගීකම දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකල්ට ඔබ සමගම පැවතේවා. සබව සබ්දෙන්